ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது 2024 நடந்த கொஷின் பேப்பர். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 100 கொஷின் வந்து தமிழ். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. கரெக்ட் ஆன்சர் வந்தாள், ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஷின், ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, எழுவாய் தொடர். அடுத்த கொஷின், ஓர் அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கதுவாய் எதுகை. அடுத்த கொஷின், இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகன்ற உலகம். அடுத்த கொஷின், பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மானத்தை பணம் காக்கும். அடுத்த கொஷின், மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, நந்தவனம் நற்றமிழ். இதான் வந்து மோனை சொற்கள், முதல் எழுத்து ஒன்றி வருவது. நந்தவனம் நற்றமிழ், நான் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இல்லையா, அதனால் அது மோனை சொல். அடுத்த கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒற்றுமையின்மை. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார். அடுத்த கொஸ்டின், செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பண்பு தொகை. அடுத்த கொஸ்டின், காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, தண்டி அலங்காரம். அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது வந்து திருக்குறளில் வரக்கூடிய சொல். ஒரு லைனு கீழே அடி இருக்கு இல்லையா, 2 அடி இருக்கு இல்லையா, அதில் ஒரு அடி வந்திருக்கு, 3 சீர் உள்ளது, அதுதான் வந்திருக்கு. அதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்த கொஸ்டின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூரை வேய்ந்தனர். அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓங்கல் ஓசை. மற்ற ஓசையெல்லாம் பாருங்கள், செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, இதெல்லாம் வந்து ஓசையில் வரக்கூடியது. ஓங்கல் ஓசைன்றது இல்லவே இல்லை, அதனால் அதுதான் வந்து பொருந்தாத சொல். அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, சோர்வு. அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்த கொஸ்டின், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. மோனை தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பொழிப்பு மோனை. அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, கட்டளை வாக்கியம். அடுத்த கொஸ்டின், இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின், மல்லிகை சூடினாள் என்பது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பொருளாகு பெயர். அடுத்த கொஸ்டின், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்லாதவர்.
அடுத்த கொஷின், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, நாவை காக்காதவர். அடுத்த கொஷின், நஞ்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓமை அணி. அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஞானக்குறள். அடுத்த கொஷின், கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்த கொஷின், புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, திரு ஜியு போப். இதில் 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.